அரசியலுக்காக வணிக வளாகத்தை விஜய் அவரு வச்சிருக்காரா? 34.65 கோடிக்கு கைமாறி இருக்கா சொத்து. அந்த இடத்துல என்ன அமைய போகுதுன்னு தெரியுமா? தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் தன்னோட அரசியல் பணிகளுக்காக நிதி தேவையை சமாளிக்க தன்னோட சொத்துக்களை விற்பனை செய்து வராராம். அரசியல் சினிமா வட்டாரங்கள்ல பேசுபொருளாயிருக்கு இது. சென்னை அண்ணா நகர் மேற்கு திருமங்கலம் பகுதியில் விஜய்க்கு சொந்தமா இருந்த ஒரு வணிக வளாகத்தை சுமார் 34 கோடியே 65 லட்சத்துக்கு தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் உரிமையாளருக்கு விற்றிருக்காராம். அந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்ட திட்டமிட்டு இருக்காங்களாம். சமீபத்துல வேலூர்ல நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல தமிழகத்தோட ஒவ்வொரு கிராமத்துக்கும் வரப்போற அப்படின்னு விஜய் அவர் சொல்லியிருந்தாரு. அடுத்தடுத்து பிரச்சாரங்கள் நடைபெற இருக்கு. இந்த நிலையில கட்சி பணிக்கு பெருமளவுல நிதி தேவைப்படுதுன்னு மற்ற அரசியல் கட்சிகளை போல நிதி வசூல்ல ஈடுபடாம தன்னோட சொந்த நிதியிலேயே இதுவரைக்கும் கட்சி பணிகளை செய்து வந்த விஜய் அவரு இப்ப நிதி நெருக்கடி ஏற்பட்டு இருக்கிறதுனால முக்கியமான சொத்துக்களை விற்கிற ஒரு முடிவை எடுத்திருக்காராம். இது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவர் நான் தான் வெற்றி பெறுவேன், மக்கள் கண்டிப்பா மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகளையும் போராட்டங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.